நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பிரி. இந்த மந்த்லி எக்ஸ்பிரியோட மூவ் எப்படி இருக்க போகுது? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செட்டப்ல மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்ட்ராடே சார்ட். எஸ்டர்டே என்ன சொல்லியிருக்கிறத பார்த்துட்டு, அதன் பிறகு நாளைக்கான வியூஸ பார்ப்போம். ஸோ எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட இனிஷியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதேபோல டெலகிராம் சேனல்லயும் சரி, எஸ்டர்டே வீடியோலயும் சரி, பிரைஸ் ஆக்ஷன் வந்து அகைன் சப்போர்ட் எடுத்து இந்த மாதிரியான வேவ்ஸ் குடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த லைன் வரைஞ்சிருந்தேன். செக் பண்ணீங்கன்னா தெரியும். புதுசா பார்க்குறீங்க. இப்ப எஸ்டர்டே வீடியோ போய் பார்த்துட்டு வந்து பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்லியிருந்தேன், என்ன நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும். அதேபோல ஒருவேள மார்க்கெட் இந்த ஹைய பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, மோஸ்ட்லி ஃபெயில்ட் ஆக தான் சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபெயில்டுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போல வந்து இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கே தவிர, ஃபெயில்டுக்கான சிக்னல்ஸ் இன்னும் குடுக்கல. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத வச்சு தான், நாளைக்கு எந்த டைரக்ஷன்ல போகலாம் அப்படிங்கிறத வச்சு பார்க்க போறோம். ஸோ இன்னொன்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரெண்ட் என்ன கேட்டிருந்தாருன்னா, அ எப்படி இந்த வேவ்ஸ் வரும்னு சொல்றீங்க? மார்க்கெட் வந்து ஏன் அந்த டாப் சைட் பிரேக் அவுட் ஆனா ஃபெயில்ட் ஆகும்னே சொல்றீங்க? எத வச்சு சொல்றீங்க? ட்ரெண்ட் பைல தானே இருக்கு. அப்ப பை ட்ரெண்ட்ங்கிறப்ப வேவ் ஃபார்மேஷன் வந்து பிரேக் அவுட் ஆனா பை தானே போகணும். ஏன் ஃபெயில்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னா, இந்த ஹை, டே ஹை அண்ட் டே லோ. இந்த டே ஹை, டே லோக்குள்ள தான் கிட்டத்தட்ட 2 ட்ரேடிங் டேஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒரு ட்ரேடிங் கேண்டில்குள்ள தான் இந்த ட்ரேடிங் கேண்டில் 2 நாளா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இட்ஸ் அ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுங்கிறத நான் இனிஷியலாவே கிளியரா ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதனால தான் சொன்னேன். மோஸ்ட்லி இங்க ஒரு பிக் செட்டப் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிக் செட்டப் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். அதாவது கிட்டத்தட்ட வந்து சைட்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்டின்னா, ஒரு டே டைம் ஃப்ரேமோட கேண்டில்குள்ள அடுத்த 2 நாட்கள் வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் சைட்வே. சைட்வே அப்டின்னா பார்த்தீங்கன்னா, எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ, அந்த சைடு போகறதுக்கு மோஸ்ட்லி சான்சஸ் கம்மி. சரிங்களா? சான்சஸ் கம்மி தான். கண்டிப்பா போகாதுங்கிறதுக்கு எங்கேயுமே வாய்ப்பில்ல. சைட்வே மீன்ஸ் இந்த சைடு பிரேக் அவுட் ஆனா, இந்த சைடு தான் போகும். இதுதான் வந்து சைட்வேவோட செட்டப். ஸோ இங்க என்ன சொல்ல வரேன்னா, டே கேண்டில்குள்ள ட்ரேட் ஆயிட்டே இருக்கிறனால, இட்ஸ் அ ரேஞ்ச் பவுண்ட் சைட்வே மார்க்கெட். ஸோ எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ, அது மோஸ்ட்லி ஃபெயில்ட் ஆகுறதுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. அப்படிங்கிறனால தான் இந்த சைடு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இன்னைக்கு டெலகிராம் சேனல்லயும் போட்டிருந்தேன். கிளியராவே. ஸோ எந்த சைடு பிரேக் அவுட் நடந்தாலும், ஸோ பாட்டம் சைடு பிரேக் அவுட் நடந்தாலும் சரி, டாப் சைடு பிரேக் அவுட் நடந்தாலும் சரி, மோஸ்ட்லி வந்து அ டக்குனு கால் ஆப்ஷனுக்கு போயிடாதீங்க. அல்லது இந்த சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா டக்குனு புட் ஆப்ஷனுக்கு போயிடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஃபெயில்ட் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ரீசன் இதுதான். ஸோ சைட்வே பிரேக் அவுட் ஆன உடனே ஒரு புல் பேக் ஆயிட்டு தான் எகைன் போகலாம். ட்ரெண்ட் டைரக்ஷன்ல. அல்லது இப்ப இந்த பிரேக் அவுட் நடந்திருக்கு இல்லையா? ஸோ கால் ஆப்ஷன் சைடுல நடந்திருக்கு. பை சைடுல. ஸோ மேபி புல் பேக் ஆயிட்டு கூட பை கன்டின்யூ ஆகலாம். டைரக்ட்டா ஆனா பிரேக் அவுட் ஆனா போகுமா? அப்படின்னு கேட்டா வாய்ப்புகள் குறைவு. சரிங்களா? அதனால தான் இந்த ஏரியா வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆக தான் சான்ஸ் அதிகம்ங்கிறத நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேனே தவிர, வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது. சரி இப்போ ஆம் கிளியரா இப்போ உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் என்னன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, பை ட்ரெண்ட ஆக்டிவ் பண்ற ஸ்டேஜ்ல வந்து மார்க்கெட் குளோஸ் ஆயிருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இட்ஸ் நாட் அ பிரேக் அவுட். சைட்வே. ஸோ மோஸ்ட்லி வந்து நான் எதிர்பார்க்கிறது நாளைக்கு இந்த சைடு தான் மேக்ஸிமம் பிரேக் அவுட் நடக்க சான்சஸ் அதிகம். நாளைக்குன்ட்டு இல்ல. ஸோ எக்ஸ்பைரி டேஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட் வந்து பிரேக் அவுட் நடந்தாலும் சரி, நடக்கலைனாலும் சரி, மூவ்மெண்ட் இருக்குமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா வந்து ஆப்பரேட்டர்ஸ் முடிவு பண்றது தான். இன்னைக்கு மூவ்மெண்ட் குடுக்கலாம். இன்னைக்கு மூவ்மெண்ட் வேணாம் அப்படிங்கிறது. பிரேக் அவுட் டைரக்ஷன் சைட்வேலேருந்து வெளியில வந்து ட்ரெண்ட் டைரக்ஷன்ல ஸ்டே ஆகி நின்னாலும், மூவ்மெண்ட் நாளைக்கு இருக்குமா? இருக்காதாங்கிறத யாராலயுமே சொல்ல முடியாது. ஸோ, ஒருவேளை நாளைக்கு கால் ஆப்ஷன் சைடு ஒரு பிரேக் அவுட் நடந்து சஸ்டெயின் ஆயிட்டாலும் சரி, அல்லது புட் ஆப்ஷன் நடந்து சஸ்டெயின் ஆயிட்டாலும் சரி, ஸோ திஸ் வீக் கான்ட்ராக்ட்ல ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டே வந்து சைட்வே ரேஞ்சுக்குள்ள பிரேக் அவுட் நடந்தாலும், ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லயே மார்க்கெட்ட முடிச்சு மெல்டிங் பண்ணிட்டு
நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே கூட மூவ்மெண்ட் குடுத்துரலாம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அப்படி எடுத்து வச்சிருந்தாலும் ஹோல்டிங் வந்து நெக்ஸ்ட் வீக்ல நாளைக்கே ட்ரேட் பண்றது நல்லது. நான் அப்படிதான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ என்னோட ஃபாலோவ நான் இண்டிகேட் பண்றேனே தவிர, நீங்க கட்டாயம் இதான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ உங்களோட சாய்ஸ். பட் என்ன பொறுத்தவரைக்கும் நான் சேஃப்டி ஜோன்ல இருக்க தான் ஆசைப்படுறேன். ஸோ எப்படியா இருந்தாலும் நாளைக்கு வந்து மேக்ஸிமம் 0 பண்றது தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்கிறது என்னோட அட்வைஸ். ஓகே. ஸோ இப்போ வேவ் ஃபார்மேஷன் பார்த்தாச்சு. அம் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒன்ஸ் அகைன் இந்த இடத்துல வந்து ஏன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நம்ம எஸ்டர்டே வரைஞ்ச மாரி நம்ம அகைன் ஒன்ஸ் நம்ம டிராப் பண்ணுவோம். அங்க என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வரைஞ்சிருந்த மாரியே ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஜோன விட்டு மார்க்கெட் வந்து கீழ வரல. ஓகே. இந்த ட்ரெண்ட் லைன விட்டு வரல. அக்யூரஸியா வரையலாம். பட் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாப் சைட்ல வந்து இந்த பிரைஸ் ஹை அண்ட் தென் இந்த பிரைஸ் ஹை. ஏன் எதுக்கு வரையிறேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஸோ அதுதான் வந்து பிரைஸ் உங்களுக்கு வரைஞ்சு காட்டியிருந்தேன். எல்லாரும் சேனல்லையும் சொல்லியிருந்தேன். ஸோ இட்ஸ் அ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இன்னும் சொல்லப்போனா, ஃபிளாக் பெண்டன்ட்ன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். பட் கன்ஃபார்மா இது ஃபிளாக் பெண்டன்ட் கிடையாது. ஏன்னா இங்க ஒரு வேவ் இருக்கு. ஸோ அம் கன்டின்யூ அப் மூவ்மெண்ட் கிடையாது இந்த இடத்துல. இங்க ஒரு வேவ் இருந்துட்டு, அதன் பிறகு தான் வந்து டவுன் ஆயிருக்கு. பட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேட்டர்னா எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் பேட்டர்னா கூட எடுத்துக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. ஸோ நார்மலா வந்து இது பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே. ஸோ பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஃபெயில்ட் ஆக தான் பாசிபிலிட்டி அதிகம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படி இல்லாம ஒருவேளை இது கன்டின்யூ ஆகணும்னா, மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் சைடுல தான் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வியூல இருக்குன்னா, அகைன் மார்க்கெட் இந்த ஹைய ஃபெயில் பண்ணாம புல் பேக் ஆயிட்டு, அதன் பிறகு பிரேக் அவுட் நடந்தால், நம்ம கால் ஆப்ஷன் சைடுல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி நடந்தால் நல்ல ஒரு பிக் புல் மூவ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. டார்கெட் என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். சரிங்களா? ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த ஐ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபெயில்டு ஆகுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு சொல்றேன். பட் இருந்தாலும் நாளைக்கு இந்த ஃபெயில்டு ஆகாம கூட புல் மூவ் குடுத்து போகலாம். அது எப்படி குடுத்து போகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு பிரைஸ் செஷன் குடுத்து புல் பேக் ஆயிட்டு வந்து பிரேக் அவுட் நடந்தா நம்ம வந்து கால் ஆஃப் சைடுல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த செட்டப் நடந்தா மட்டும் நாளைக்கு கால் ஆஃப் சைடுல போகறது நல்லது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ ஒருவேளை வேற என்ன மாரி வியூல இருக்கலாம்? இந்த பிரேக் அவுட் நடந்துருச்சு. பிரைசேஷன் நடந்துருச்சு. ஸோ இந்த பிரைசேஷன் ஆகிய பிரேக் அவுட் நடந்து க்ளோஸும் வச்சிருச்சு. இப்போ டைரக்ட்டா வந்து இந்த லோ பிரேக் பண்ணால், ஒருவேளை கேப் டவுன் ஆகி கூட நாளைக்கு இந்த லெவல பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா? மேபி நடந்தால் நடந்தா தான் நம்ம சொல்றோம். என்னென்னலாம் நடந்தா நம்ம எப்படி மூவ் ஆக போறோம் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோமே தவிர, இப்படி தான் நடக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நம்ம முன்கூட்டியே இந்த மாரிலாம் நடந்தா என்ன பண்ணலாங்கிறத ப்ரிப்பேர்டா இருக்கிறதுக்காக தான் நான் வீடியோவே வந்து போடுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே. ஆம், ஒருவேளை நாளைக்கு ஓப்பன் கேண்டிலோ அல்லது ரன்னிங் கேண்டிலோ வந்து ரன்னிங் டைம்ல அதாவது ஓப்பன் கேண்டில் மீன்ஸ் 9:50 to 9:30 கேண்டில் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலே இந்த லெவலில் பிரேக் அவுட் நடந்தாலும் சரி அல்லது ரன்னிங்ல வந்து ஓப்பன் ஆன பிறகு ஸ்லோலி வந்து பிரேக் அவுட் நடந்தாலும் சரி வி கோ ஃபார் அ புட் ஆப்ஷன். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது நம்ம புட் ஆப்ஷன் சைடில் நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்கு போகிறதுக்கு. பட் இந்த லோ வந்து ஃபெயில்ட் ஆகக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெயில்டு மீன்ஸ் இட்ஸ் புல்லிஷ் என்கல்ஃபிங் அல்லது ஹேமர் பேட்டர்ன் அந்த மாதிரியான வேவ் ஸ்ட்ரக்சர்ல இருந்துடக்கூடாது. அதாவது பேட்டர்ன்ல இருந்துடக்கூடாது. ஓகேவா? ஒருவேளை நாளைக்கு இந்த ஹை ஃபெயில்டு பண்ணிட்டோ அல்லது ரன்னிங்ல வந்து பிரேக் அவுட் நடந்தா புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கான டார்கெட் என்னங்கிறத நான் எஸ்டர்டேவே சொல்லிட்டேன். 24,500 ஃபர்ஸ்ட் லெவலும் 24,230 செகண்ட் லெவலும் இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு வேளை பியரிஷ் மூவ் குடுத்தது அப்படின்னா, 24,230 வரதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. பட் எக்ஸ்பிரிங்கிறனால மூவ்மெண்ட் இருக்கலாம், இல்லாமயும் போகலாம். பட் இந்த செட்டப் குடுத்தா பொசிஷன் வந்து நெக்ஸ்ட் வீக் கான்ட்ல ட்ரேட் பண்றது நல்லது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு நான் கிளியராவே சொல்லிட்டேன். ஸோ இந்த செட்டப்ல வந்து மோஸ்ட்லி டாப் சைட்ல பிரேக் அவுட் ஆக தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. புல் பேக் ஆயிட்டு வந்து போனா மட்டும் கால் ஆஃப் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒருவேளை டைரக்ட்டா வந்து பிரேக் ஆனாலோ, அல்லது கன்டினியூவா வந்து பிரேக் ஆனாலோ, புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம்.
ஸோ ஆஸ் யூசுவல் வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வச்சு நம்ம வந்து இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹையையும், இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோவையும் நம்ம இப்போ வந்து எடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்ப அடுத்தது வேற இயர்லியா ஏதாவது என்ட்ரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அது நம்ம வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேம்க்கு போகலாம். ஸ்மால் டைம் ஃப்ரேம்க்கு போகலாம். இந்த லெவல். ஓகே. இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகே. இப்ப இந்த டைம் ஃப்ரேம்ல பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு? அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, சேமஸ். அதே போல தான். பட் இங்க கொஞ்சம் இன்டர்னலா ஒரு வேவ்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அவ்வளோதான். பாருங்க ஹை பிரேக் ஆகல. இங்க பிரேக் ஆனாலும் விசிபிளா பிரேக் ஆகல. வேவ் ஃபார்மேஷன வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிரும். எப்படி பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படின்னு. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் பை அப்படின்னு இருந்தா இந்த பிரைஸ் ஆக்ஷன் நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் ஆகணும். கிட்டத்தட்ட வந்து இது ஸ்ட்ராங்கஸ்ட்டா இன்னும் பிரேக் ஆகல. ஓகேவா? இன்னொன்னு சொல்லிட்டேன். ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட இனிஷியேட் பண்ணிட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால மோஸ்ட்லி வந்து டவுன் ட்ரெண்ட்க்கு தான் நான் ஃபோக்கஸ் பண்றதுக்கான ரீசன் அதுதான். ஸோ அதே போல அப் ட்ரெண்ட்னா பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து அப் சைட்ல நல்லா விசிபிளா பிரேக் அவுட் நடக்கணும் நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டா. டவுன் ட்ரெண்டா இருந்தாலும் டவுனோட லோ பிரைஸ் ஆக்ஷன் லோ வந்து பிரேக் பண்ணணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த லோ பிரேக் பண்ணல. இந்த லோ நான் ஸ்ட்ராங்கா பிரேக் ஆகல. இந்த லோ பிரேக் ஆகல. இந்த லோயும் பிரேக் ஆகல. அடுத்து இந்த லோயும் பிரேக் ஆகல. ஸோ பட் பை சைடு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையையும் ஸ்ட்ராங்கஸ்ட்டா இதுவரைக்கும் பிரேக் அவுட் நடக்கவே இல்ல. பட் கடைசி லாஸ்ட் மினிட்ஸ்ல வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது கன்டின்யூ ஆகுமா? ஆகாதாங்கிறத நாளைக்கு தான் டிசைட் பண்ண முடியும். இருந்தாலும் நான் கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணல. புட் ஆப்ஷன் சைட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணேன். நான் ஹோல்டிங்கும் வச்சிருக்கேன். பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்குதுங்கிறத வச்சு நான் டிசைட் பண்ணலாம். ஸோ இப்போ பிரைஸ் ஆக்ஷன் இப்ப நீங்க என்ன வரைஞ்சத வச்சு உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நாளைக்கு ஒருவேளை பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, இயர்லியா என்ட்ரி எடுக்கலாம்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து டவுன் ட்ரெண்ட இனிஷியேட் பண்ணியிருக்கிறதுனால, பிரைஸ் ஆக்ஷன் இந்த லோக்கு கீழ ஸ்ட்ராங்கஸ்ட்டா க்ளோஸ் வச்சு ஃபெயில்ட் ஆகாம இருந்தாலே, நான் வந்து ரீஅகைன் ஆட் பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. நான் பண்ண போறேன். ஓகேங்களா? இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு. சப்போஸ் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு என்ட்ரி குடுக்கலாம்னா, இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் பண்ணா ஒரு நாள். ஏன்னா 30 மினிட்ஸோட பிரைஸ் ஆக்ஷன் லோ வந்து வேற. அது வேற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் 30 மினிட்ஸோட பிரைஸ் ஆக்ஷன் லோ. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கஸ்ட்டா க்ளோஸ் வச்சுச்சுனா மட்டும், நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட்டான டைம் ஃப்ரேம் க்ளோசிங் இருக்கறனால, இந்த லோ பிரேக் பண்ணாலும் என்ட்ரி குடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. ஸோ உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா கேளுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அ இத நான் தெளிவா சொல்லிக்க விரும்புறது, டவுன் ட்ரெண்ட்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஒரே ரீசன், இங்க டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே போல ஒரு சைட்வேஸ்ங்கிறனால மோஸ்ட்லி ஹை பிரேக் பண்ணி ஃபெயில் ஆக தான் சான்சஸ் இருக்குங்கிறனால தான் சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு இந்த லோ பிரேக் பண்ணா நல்ல ஒரு பிக் பிக் பியரிஷ் மூவ் இருக்கலாம். அல்லது பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் அவுட் ஆனா நல்ல ஒரு புல் மூவ் இருக்கலாம். ஸோ இப்ப டார்கெட் எங்க? ஸோ டார்கெட் பொறுத்தவரைக்கும் டவுன் சைட்ல கிளியராவே நமக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் நமக்கு எங்கன்னு தெரியுது. அதனால நம்ம டிராப் பண்ணிட்டோம் ஈஸியா. பட் அப் சைட் வந்து ஆல் டைம் ஹை. ஆல் டைம் ஹைல எது வரைக்கும் போக பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். செக் பண்ணுவோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம டைம் ஃப்ரேம். ஓகே. இந்த ட்ரெண்ட் லைன்ல போய் மார்க்கெட் வந்து ரீச் ஆகறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து ஹை சைட் பிரேக் அவுட் நடந்து புல் பேக் ஆயி போச்சு. பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, ஸ்லோலி போனா இந்த டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஏன்னா வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ட வச்சு தான் நம்ம வந்து டார்கெட்ட இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆல் டைம் ஹைல போயிட்டு இருக்கு. ஸோ அங்க எந்த ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால ஆல் டைம் ஹைன்னு வர்றப்போ ட்ரெண்ட் லைன் தான் நம்ம சப்போர்ட்டா எடுத்துக்க போறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஏன் வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் முடியிற ஸ்டேஜ் சொல்லப்போனா 15, ஓகே. முடியிற முடியும் ஸ்டேஜ்ல வந்து மார்க்கெட் இந்த லெவல ரீச் பண்ணால் 25,600 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஒரு வேள மார்க்கெட் வந்து கன்டினியூவா புல் மூவ்ல போயிட்டே இருக்கு. ஒரு ஒன் வேல போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆயிட்டு இப்படியே போயிட்டு இருக்குன்னா, இந்த ரீச் பண்ணலாம். ஓகே. ஒருவேள பிரேக் அவுட் ஆன உடனேயே கொஞ்சம் இன்னும் வேகமா போயிட்டு இங்க கூட ரீச் பண்ணலாம். ஸோ டார்கெட் பொறுத்தவரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் தான்.
பட் இங்கிருந்து போகக்கூடிய அந்த ஃபாஸ்ட் மூவ வச்சு தான் டார்கெட் ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால வந்து என்னோட பாசிபிலிட்டீஸ் வந்து அம் எண்ட் ஆஃப் த டே நாளைக்கு மார்க்கெட் முடியும்போது ஒரு வேளை இந்த ஹை ரீச் பண்ணலாம். அதாவது 25,550 இருந்து 25,600 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்லோலி மூவ் ஆயி ஒரு வேளை நல்ல கன்டின்யூ அப் மூவ் பண்ணா இது வரைக்கும் போகலாம். சரிங்களா? ஒரு வேளை கன்டின்யூவா மார்க்கெட் வந்து ஓப்பன்லயே நல்லா புல் மூவ் குடுத்து கன்டின்யூவா புல் மூவ் போயிடுச்சுன்னா, எங்க போய் மார்க்கெட் வந்து இந்த அம் ரெசிஸ்டன்ஸ ரீச் பண்ணுதோ, இந்த ட்ரெண்ட் லைன ரீச் பண்ணுதோ, அங்க நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்கப் போகுது? எக்ஸ்பைரி டே ட்ரேடிங். ஆனா, புல் மூவ் கண்டிப்பா குடுக்கணுன்ற அவசியமும் இல்ல. பேரிஷ் மூவ் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. பிரேக் அவுட் ஆனதுன்னா, எந்த சைடு நாம இருக்கணுமோ, அத தெளிவா அந்த டைரக்ஷன்ல ஹோல்ட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்ல. திஸ் வீக் கான்ட்ராக்ட்ல ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா, மூவ்மெண்ட் இருக்குங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டி இல்ல. பிரேக் அவுட் நடந்து ட்ரெண்ட் டைரக்ஷன சஸ்டெயின் பண்ணாலும் ஓகே. சஸ்டெயின் பண்ணாலும் நாளைக்கு மூவ்மெண்ட் இருக்குமாங்கிறது நம்ம கையில இல்ல. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொல்றதுக்கான ரீசன் மோஸ்ட்லி நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோங்கிற பேர்ல நெறைய அமௌண்ட் உள்ள போட்டுட்டு 0 ஆகறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு மூவ்மெண்ட் இருக்குமா, இருக்காதாங்கிறது யாராலயும் கெஸ் பண்ண முடியாது. ஒருவேளை இருக்கலாம் நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. சரிங்களா? ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி குடுத்தாலும் குடுக்கலாம். இருந்தாலும் சேஃப்டி சைட்ல பார்க்கறனால நான் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்ல ட்ரேட் பண்றது தான் நல்லதுன்னு என்னோட அட்வைஸ். ஓகே. முழுக்க முழுக்க நான் இங்க சொல்ற அத்தனையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேட்ஜ் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இப்படி தான் நடக்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. ஸோ ஆல்வேஸ் யூஸ் யுவர் மனி மேனேஜ்மென்ட். ஸ்டாப் லாஸ ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அம் நான் சொல்றத அப்படியே செய்யணும்னு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.